தினமணி டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து இயக்குனர் சுரேஷ் ராஜகுமார் இயக்கத்தில் நடிகர்கள் விக்ரம் பிரபு, எல்கே அக்ஷய்குமார் நடிப்பில் உருவான சிறை திரைப்படம் வந்து திரையரங்கில் வெளியே இருக்கு. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். சிறை படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே வந்து இந்த படம் வந்து சிறை கைதியை பற்றின ஒரு கதையாக தான் இருக்குன்றது சொல்லிட்டாங்க. சரி, படம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, படத்தோட ஆரம்ப காட்சியில் வந்து நடிகர் விக்ரம் பிரபு வந்து ஒரு காவலராக காமிக்கிறாங்க. காவலர்னால் வந்து சாதாரண காவலர் கிடையாது, அவர் வந்து ஒரு எஸ்கார்ட் போலீஸ். சிறை கைதிகளில் வந்து சிறையிலிருந்து நீதிமன்றத்துக்கு கூட்டு போய் ஆஜர்படுத்திட்டு அங்கே விசாரணை இருந்தால் விசாரணை பண்ணிவிட்டு திரும்ப கொண்டு வந்து ஜெயிலே வந்து அவர் பாதுகாப்பாக கொண்டு வரக்கூடிய ஒரு காவலர். அதில் கொஞ்சம் ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவர். ஏன்னா அவருக்கு கீழே 2 பேர் இருப்பாங்க. அப்படியேப்பட்ட ஒரு கதாபாத்திரம். அவர் எப்படியாப்பட்ட ஆள்னா, ஒரு காவலராக இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள். நீங்கள் ஒரு ஒரு குற்றவாளியை வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும், குற்றவாளி வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு கொஞ்சம் சென்ஸ் உள்ள ஒரு ஆள். அதனாலே வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரங்கள் எல்லாமே வந்து அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. இப்படியான விக்ரம் பிரபு வந்து ஒரு கைதியை வந்து வேலூர் சிறைச்சாலையிலேருந்து சிவகங்கை நீதிமன்றத்தில் கொண்டு போய் அவர் ஆஜர்படுத்திட்டு திரும்ப கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்படுது. அதுக்காக வந்து அவரை வந்து நீங்கள் போய் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த உத்தரவு வருது. அந்த வேலூர் சிறையில் இருக்கிற ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா அப்துல் ரவுஃப்னு சொல்லிட்டு ஒரு கதாபாத்திரம். அவர் வந்து யாருன்னா நடிகர் அக்ஷய்குமார். அவருக்கு தான் முதல் படம். அவர் வந்து பண்ணியிருக்காரு அந்த கதாபாத்திரத்தில். அவரும் வந்து அதாவது அந்த அப்துல் ரவுஃப்ன்ற கதாபாத்திரத்தை அந்த கைதியை வேலூர் சிறையிலேருந்து நீதிமன்றத்துக்கு சிவகங்கை நீதிமன்றம் கூட்டிகிட்டு போகணும். நைட்டு வந்து இவங்க ஒரு 3 காவலர்கள் சேர்ந்து அவர் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் வந்து ஒரு கைதி. என்னதான் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் தப்பிச்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு கைதி. படத்தோட ஸ்டார்டிங்லேயே அந்த மூட் அப்படி தான் செட் பண்ணுறாங்க. அந்த கைதி எப்படியாப்பட்டாலும் ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலே தப்பிச்சிடலாமா அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். இரவில் விக்ரம் பிரபு தலைமையில் 2 காவலர்கள் ப்ளஸ் வந்து இந்த கைதி 4 பேர் வந்து பஸ்ஸில் கிளம்பி சிவகங்கை போகிறதுக்கு கிளம்புறாங்க. போகும்போது சின்ன சின்ன இன்சிடென்ட்லாம் நடக்குது. அப்போ ஒரு முக்கியமான இடத்துல வந்து ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் என்ன, இந்த கைதி வந்து ஏன் வந்து குற்றவாளியாக வந்து சிறையில் இருக்காரு, இவங்க போலீஸ்காரங்க கிட்ட இருந்து தப்பிச்சாரா இல்லையா அப்படின்ற ஒரு சப்ளைனை வச்சுட்டு அந்த கதையை மொத்தமாக உருவாக்கியிருக்காரு இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி. சுரேஷ் ராஜகுமாரிக்கு வந்து இதுதான் வந்து முதல் படம். அவர் வந்து இயக்குனர் வெற்றிமாறனோட அசிஸ்டண்ட்டாக இருந்தவர். அவரோட நிறைய விசாரணையிலிருந்தே வந்து நிறைய படங்கள் ஒர்க் பண்ணி ஃபஸ்ட்டு படம் வந்து அமைஞ்சிருக்கு அவருக்கு. அவர் இந்த கதையை வந்து எழுதுன யாருன்னு கேட்டிங்கன்னா இயக்குனர் தமிழ் டானாக்காரன். அவரும் வந்து வெற்றிமாறனோட துணை இயக்குனராக பணியாற்றியவர் தான். வடசென்னை இந்த மாதிரி நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் வந்து என்னென்னா, அவர் வந்து டானாக்காரன் படத்தின் மூலிமா இயக்குனராக அறிமுகமானார். அவரோட கதையில் தான் வந்து இந்த படம் சிறை வந்து எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா அவர் இயல்பிலே வந்து இயக்குனர் தமிழ் வந்து ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்தவர் தான் அவர். அவர் வந்து அதிலிருந்து சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து காவல்துறையிலிருந்து அவரோட சரி எனக்கு இது நல்லா தெரியும் அப்படின்றக்காக அவர் டானாக்காரனாக இருக்கட்டும், வெற்றிமாறனோட சில படங்களில் காவல்துறை சம்மந்தமான காட்சிகள் எழுதுறதா இருக்கட்டும், சிறையிலையும் வந்து சில விஷயங்கள் எழுதியிருக்காரு. முழு கதையும் அவர் தான் எழுதியிருக்காரு. கதையை அவங்க தான் கொடுத்துருக்காங்க. தமிழ் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு இருந்த அனுபவங்கள் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்துட்டு சினிமாவுக்கு வந்தங்காட்டி அவர் சில அனுபவங்கள் இருக்கு இல்லையா, நேரடியாக வந்து காவலர்களோட மனநிலை எப்படியா இருக்கும், அதிகார மட்டத்தில் இருக்கவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூஸ் எப்படி இருக்கும், கீழே இருக்க சாதாரண காவலர்களோட மனநிலை எப்படி இருக்கும், கைதிகள் குறிப்பாக வந்து இவங்க தினமும் சந்திச்சுட்டு இருந்த கைதிகளோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களோட அந்த சூழ்நிலைகள்லாம் அவங்க எதனால் கிரிமினலாக இருப்பாங்க அப்படியான விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி புரிதலெல்லாம் அவர் நிறைய இருந்தாங்காட்டி இந்த கதையை வந்து ஒரு 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 சாதாரண வந்து ஒரு காப்பன் தீஃபு அல்லது வந்து ஒரு 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 கொலையாளி ஒரு காவலருக்கு உண்டான பிரச்சனையாக மட்டும் இல்லாமல் சில விஷயங்களையும் ரொம்ப வந்து அரசியலாகவும் சில விஷயங்களை வந்து ரொம்ப நுணுக்கமாக எழுதியிருக்காரு. இந்த படத்தை பார்த்து பிடிக்கும் போது வந்து இந்த படம் வந்து ஒரு கொலையாளி தப்பிச்சானா இல்லையா, இல்லை அவன் ஏன் தப்பிக்க முயற்சி பண்ணுறான், ஒரு காவலர்கள் அதுக்கான அவங்க வந்து இவ்வளோ பலவீனமான ஆட்களா, இப்படியெல்லாம் இல்லாமல் அந்த சூழல் அந்த சமூக ரீதியாகவே வந்து ஒரு இஸ்லாமிய கைதியை வந்து எப்படி பார்க்குறோம், அதிகாரம் மட்டும் எப்படி பார்க்குது, ஒரு சிறைத்துறையாக இருக்கட்டும், ஒரு நீதித்துறையாக இருக்கட்டும், இவங்களை எப்படி வந்து அணுகுறாங்கன்ற விஷயத்தை எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப எதுவுமே ஸ்பூன் ஸ்பீடிங்காக இல்லாமல் வந்து ரொம்ப இந்த திரைக்கதை ஓட்டத்திலே ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காரு. நடிகர் விக்ரம் பிரபுவுக்கும் வந்து இந்த படம் வந்து ரொம்ப நல்ல படம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவரோட ஆரம்ப கட்டத்தில் வந்து நிறைய நல்ல படங்கள் கும்கி இந்த மாதிரி நிறையா சில ஆரம்ப கட்டங்கள் நிறைய நல்ல படங்கள் நல்ல கதைகளை சூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் கொஞ்சம் அவர் அப்படியே இறங்க முகமாச்சு. கடைசியாக டானாக்காரனில் வந்து அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, திரும்பவுமே அவர் வந்து நல்ல கதைகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்தார். சிறையை வந்து அவருக்கு வந்து உண்மையிலேயே வந்து இந்த 2025ஓட ஒரு நல்ல படமாக அமைஞ்சதோட விக்ரம் பிரபுவுக்கும் சரி, நடிகராக அறிமுகமான அக்ஷய்குமாருக்கும் சரி ஒரு நல்ல திருப்புமுனை படமாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தோட ஆரம்பத்திலேருந்தே வந்து ஒரு கொலையாளிக்கும் இல்லை ஒரு காவல்துறைக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல் இந்த படம் வந்து காட்சிகள் நகர எப்படி இருக்குன்னா 2 பேருமே போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. விக்ரம் பிரபுவோட கதாபாத்திரம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்டிஃபான ஆஃபீஸர், சேம் டைம் வந்து அவருக்குள்ள ஒரு கருணை இருக்குது. அவர் அந்த கதாபாத்திரத்தை எப்படியெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணியிருக்காரு, அதை ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரை எங்கேயுமே வந்து அது உடையில.
சரி இந்த சீனை நம்ம இப்படி பண்ணால் நம்ம தெரியுமோன்றதுல எதுவுமே கிடையாது. அவரோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அவரோட அந்த ஒரு கம்பீரமான ஒரு 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 காவலர் இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அந்த அந்த ஒரு இதாக இருக்கட்டும், எல்லாமே பெர்ஃபெக்டாக வந்து விக்ரம் பிரபுக்கு அமைஞ்சிருக்கு. சேம் டைம் வந்து இந்த அக்ஷய் குமார் அவர் வந்து தயாரிப்பாளர் லலித் குமாரோட மகன். அவர் வந்து இந்த படத்து மூலம் அறிமுகமாகிறாரு. சில ஆரம்ப படங்கள் அறிமுகமாகறாங்கனாலே சில நடிப்பில் சில மைனஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? பட் ஆச்சரியமாக வந்து அவருக்கு எந்த ஒரு பெரிய மைனஸும் இல்லை. அந்த அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ப வந்து ரொம்ப ஒரு பயத்தையும் இயலாமையும் ரெண்டையுமே ஃபேஸில் கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல நடிப்பை வந்து ரொம்ப பிரகாசம் ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காரு. முக்கியமாக வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஆட்டோவில் இருந்தபடி அவர் அழுகிற ஒரு காட்சி இருக்கும். அதெல்லாம் வந்து தேட்டர்லேயே வந்து மொத்தமாகவே சைலன்ஸ் ஆகிட்டாங்க. அந்தளவுக்கான ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். ஒரு நல்ல டெபியூட்டன்ட் தான் அவர். அவர் வந்து ஒரு அழுத்தமான படமாகவே தன்னுடைய முதல் படத்தை வச்சுருக்காரு. அந்த வகையில் அவருக்கும் ஒரு பாராட்டுக்கள். இயக்குனர் சுரேஷ்க்கு வந்து என்ன படம் எடுக்கணும், ஏன்னா வெற்றிமாறன் கூடவே இருந்தாங்காட்டி விசாரணை இந்த மாதிரியான ஓரளவு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு, சேம் டைம் வந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்காட்டி அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி அவரோட படத்தை கொடுத்துருக்காரு. ஒரு முதல் பட இயக்குனர்ன்ற அளவுக்கு இல்லாமல் ஒரு தேர்ந்த இயக்குனராகவே இந்த படம் வந்து வெளியில் வந்திருக்கு. குறிப்பாக வந்து நம்ம என்ன சப்ஜெக்ட் எடுத்திருக்கோம், எப்படி பேசணும், என்ன பேசணும், அது ரொம்ப தெளிவு இருக்குது. குறிப்பாக வந்து அந்த படத்தோட டிஓபி ஒர்க்காக இருக்கட்டும், பிலோமின் ராஜோட எடிட்டிங்காக இருக்கட்டும், அப்புறம் இந்த ஜஸ்டின் பிரபாரோட மியூசிக் எல்லாமே ஒரு டேரக்டர் வந்து எப்படி வந்து இந்த இதெல்லாமே ஒரு ஒரு படத்துக்கு இருந்தால் ஒரு நல்ல படத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு டெக்னீஷியன்ஸ் வேலை வாங்குவாங்க. அப்படி வந்து வேலை வாங்கியிருக்காரு. எல்லாரும் அவங்களோட சிறந்த பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு காட்சி இருக்குது. நடிகர் மூனார் ரமேஷ் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவரோட காட்சி வரும்போது தேட்டரில் வந்து பல இடங்களில் வந்து கைதட்டல் சத்தம் கேட்டுச்சு. காரணம்னா ரொம்ப அழுத்தமாக வந்து அந்த காட்சி எடுக்கப்பட்டிருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள் இஸ்லாமியர்களை பற்றி இஸ்லாமிய ஒரு கைதி வந்து இஸ்லாமியராக இருந்தால் அதிகார மட்டத்தில் இருக்கவங்களுக்கு எப்படி பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம். பட் பர்டிகுலராக இந்த படத்தில் இடம்பெற்ற அந்த காட்சி வந்து ஒரு கிளாப்ஸ் வாங்கி கொடுக்குற அளவுக்கு நம்மளை ரொம்ப நேரம் சிந்திக்க வைக்கிற அளவுக்கான ஒரு காட்சியாக இருக்குது. இயக்குனருக்கு அந்த வகையில் ஒரு பாராட்டுகள். ஒரு அரசமைப்பு வந்து ஒரு கைதிகிட்ட வந்து எப்படி நடந்துக்குது, இல்லை வந்து ஒரு கைதி ஏன் ஒரு குற்றவாளி ஏன் உருவாகிறான், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே வந்து எழுத்தில் கொண்டு வந்து ஒரு குற்றவாளியும் டக்குன்னு ஒரு ஒரு விஷயத்தை பண்ணி போடுறதில்ல. அவனுக்கான சமூக பின்னணி என்னவாக இருந்திருக்கு, அவனோட அந்த நேரத்தில் அவனுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்குன்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த படத்தில் வந்து அழுத்தமாக இது பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, இந்த படத்தோட ஆரம்ப காட்சிகள்லேருந்தே படம் வந்து டக்குன்னு ஒரு மூவ் ஆகி ஒரு ஆஃப் வேலேருந்து ஆரம்பித்து ஒரு முடிகிற மாதிரியான ஒரு வேகத்தில் போயிடுச்சு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி இதோட பொலிட்டிக்கல் ரீதியாக இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் இப்போ ஆட் பண்ணியிருந்தா இந்த படம் இன்னுமே வந்து ரொம்ப பிரமாதமான படமாக வந்திருக்கும். அந்த வகையில் ஒரு சின்ன மிஸ்ஸிங். பட் இருந்தாலுமே வந்து இந்த கதை எந்த இடத்துலையும் சிதையாத அளவுக்கு தான் வந்து இயக்குனரும் எழுத்தாளர் தமிழும் வந்து 2 பேர் வேலை செஞ்சுருக்காங்க. அது அது எங்கேயுமே அந்த அந்த கோர் வந்து எங்கேயுமே உடையல. அது உடையாதுக்கான ஒரு அதோட பீக் எங்கே போய் நிற்கிது அப்படின்னா, கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஒரு பஸ்ஸுக்கு அடியில் ஒரு ஒரு சீன் இருக்குது. அந்த சீன் வரும்போது தியேட்டர் எல்லாருமே ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இல்லை, வந்து அவங்களாம் ரொம்ப ஒரு மாதிரி எப்படி இருக்கும், தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினா எப்படி இருக்குமோ அப்படியான ஒரு சீனாகவே அது கன்வே ஆயிடுச்சு. அதுதான் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு அழகு. ஏன்னா படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து அது என்னவா பேச போகுது, என்ன நடக்க போகுது, இந்த பரபரப்பெல்லாம் தாண்டி இப்படி ஒரு நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அதை வந்து அதை ரீச் பண்ணும்போது அந்த படம் வந்து ஒரு நல்ல ரைட்டிங்காகவே நல்லா தான் வந்திருக்குன்னு சொல்லணும். பட் இருந்தாலும் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வந்து ஒரு ஆஃப்வேலேருந்து ஆரம்பிக்கிற கதை, விக்ரம் பிரபுவோட கேரக்டர் வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லா எழுதியிருந்தா இந்த படம் வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் நல்லா சிறப்பாக வந்திருக்கும். ஏன்னா அக்ஷய்குமாருக்கு வந்து அவருக்கு வந்து லவ் போர்ஷன்ஸ் ஒரு ஒரு மாதிரியான எமோஷனலாக ஒரு ட்ராவல் ஆகிறது எல்லாமே அவரோட ஒரு இன்ட்ரோ ஆகிறங்காட்டி என்னவோன்னு தெரியல, அவரோட சைஸ் தான் வந்து கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது இன்புட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக அவர் போட்டிருக்காரு. விக்ரம் பிரபு வந்து ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அவருக்கான காட்சிகள் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக எழுதியிருந்தா இது 2 பேருக்குமே உண்டான ஒரு விஷயமாகவே வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கும். அந்த வகையில் மட்டும் கொஞ்சம் மிஸ்ஸிங். இயக்குனர் ஜஸ்டின் பிரபாகரனோட பிஜிஎம்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்தோட ஆரம்பத்துலேருந்து 2 வரையுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கேயுமே வந்து இந்த படத்தை வந்து அவே பண்ணி விடுற மாதிரியான விஷயங்கள் எதுவும் பண்ணல அவர். ஒரு இயல்பாகவே வந்து ஒரு 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 கிரிமினல் ப்ளஸ் போலீஸுக்கு உண்டான அந்த சஸ்பென்ஸு, அந்த அந்த க்ரைமுக்கு உண்டான மனநிலை, சேம் டைம் வந்து ஒரு காதல், அவன் ஊர் நடந்த ஒரு காதல் இருக்கும். அந்த காதலுக்கான சூழல்கள், பாடல், பிஜிஎம்ஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப அழகாக வந்து ஒரு ஒரு பேக்கேஜ் மாதிரி வந்து அந்த படத்துக்கு வந்து நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு மியூசிக்கலாகவும் நல்லா இருக்குது இந்த படம். அதில் ஒரு பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு. நடிகர் விக்ரம் பிரபு, அக்ஷய்குமாருக்கு இணையாக வந்து ஒரு இன்னொரு நல்ல நடிப்பை கொடுத்துருக்காருன்னா அது வந்து படத்தோட நாயகி அனீஷ்மா தான். இவங்க வந்து பார்க்க கொஞ்சம் அந்த கன்னட நடிகை சைத்ரா ஆச்சர் மாதிரி இருந்தாலுமே ரொம்ப நல்ல நல்ல ஒரு ஒரு ஆக்டிங் ஸ்கில். அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் வெளிப்படுத்துகிற இடமா இருக்கட்டும், அழுகிறதா இருக்கட்டும், சிரிக்கிறதா இருக்கட்டும், குறிப்பிட்ட அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் போகும்போதெல்லாம் வந்து அவங்கெல்லாம் வந்து அவங்க 2 பேருமே அக்ஷயா இருக்கட்டும், அனிஷ்மா 2 பேருமே அந்த அந்த கேரக்டர்ஸாகவே மாறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கான ஒரு ஒரு சிறப்பான நடிப்பை கொடுத்துருக்காங்க. எந்த விதத்துலையும் குறை இல்லாமல் அந்த எமோஷன், அந்த கதையோட எமோஷன் என்ன அப்படின்றது தெரிஞ்சு அந்த எமோஷனுக்கு வந்து அந்த பீக்கை கொண்டு போய் பீக்கு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் வந்து 2 பேருக்குமே நல்ல ஒரு
நல்ல படமாகவே சரி அமைஞ்சிருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படம் வந்து அதிகாரத்தையும் பேசியிருக்கு, அதிகார சூழலில் ஒரு கைதி எப்படி பார்க்கப்படுறான்றதையும் பேசியிருக்கு. சேம் டைம் வந்து இந்த நீதித்துறைகள் சமூக ரீதியாகவே நம்ம எப்படியாப்பட்ட கோணங்களை வந்து ஒரு கைதி மேலே அணுகிறோன்னு இருக்குது. ஆனால் இன்னொன்று வாழ்வியல் ரீதியாகவே இந்த படம் வந்து என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு ஒரு சின்ன கடைநிலை காவலராக கூட இருக்கலாம். பட் அந்த காவலருக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது. அது ஒரு பெரிய அதிகாரமாக இருக்காது. பட் இருந்தாலும் ஒரு கைதிக்கோ இல்லை ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு அதிகாரம் கூட இருக்கும் இல்லையா கடைசியாக. அதை வந்து சரியாக பயன்படுத்துங்க அப்படின்ற ஒரு விஷயத்தோடு இந்த படம் வந்து நிறைவடையும் போது ஒரு பெரிய கிளாப்ஸோடு தான் அந்த படம் முடியுது. அந்த வகையில் வந்து இந்த வருஷத்தோட கடைசி வாரம் இல்லையா, இந்த வருஷத்தோட கடைசி வாரத்தில் வெளியான ஒரு நல்ல தமிழ் படமாகவே சிறை வந்து திரைக்கு வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தினமணி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.